ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோஸ்ட்டு தான். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, அது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து ஊற வச்சுருந்தேன். எனக்கு நல்லா ஊறி வந்துட்டு இப்போ சிக்கனை வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சிக்கனாக சேர்க்குறேன். லைட்டாக வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது அப்படியே எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ மீதி இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சு சிக்கன் பொரிச்சோமே அந்த எண்ணெயவே சேர்த்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூனு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இது கூடவே கறி மசாலாவையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பொரித்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரேவி மாதிரி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அது கூடவே மல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.